வணக்கம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆஸ்க் டிஎன்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ரிப்பிட்டேட்டிவாக சில கொஷின்ஸ் வந்து சில டாபிக்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நான் மொத்தமாக இப்போ ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிடலாம். அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணி உங்களோட ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் வந்து காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே உங்கள் ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் டைமை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு முக்கியமான அந்த 3 டாப்பிக்கை வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒவ்வொரு கொஷின்ஸ்க்காக வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் முக்கியமாக 3 டாபிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி ப்ராஜெக்ட். ஸோ வந்து எம்எஸ்சி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது ப்ரோ, என்ன டாபிக் சூஸ் பண்ணுறது, ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான டாபிக். ரெண்டாவது வந்து ஜாப்ஸ். ஸோ இப்போ நம்ம எம்எஸ்சி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி முடிச்சக்கப்புறம் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றதுன்னு கேட்டிருந்தீங்க. மூணாவது வந்து பிஹெச்டி. ஸோ அப்ராடில் பிஹெச்டி பண்ணுறது நல்லதா, இல்லை இந்தியாவில் பண்ணுறது நல்லதா, இல்லை எப்படி பிஹெச்டி லைக் அது ரிலேட்டடான சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ இந்த 3 டாப்பிக்கை வந்து நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கொஷின்ஸே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, எம்எஸ்சி ப்ராஜெக்ட் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து என்னால் டெஃபினட்டிவ் ஆன்சர் கொடுக்க முடியாது, சாரி. ஏன் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் உங்களோட எம்எஸ்சி ப்ராஜெக்டை வந்து டிசைட் பண்ணுது. அதில் முக்கியமாக விஷயம் வந்து உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வந்து நான் டிசைட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வந்து இப்போ மைக்ரோபயாலஜிலே ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கட் மைக்ரோபயம் பற்றி படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், சில பேருக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி அதில் இருக்கிற பாக்டீரியா பற்றி படிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அது என்ன டாபிக்ன்றது நீங்கள் தான் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் டாபிக் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் வந்து உங்களோட கைடு. ஸோ உங்கள் கைடு வந்து எதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, உங்கள் கைடு எப்படி இருப்பாங்கன்றது நீங்கள் தான், உங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எம்எஸ்சி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்றது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை விட உங்கள் கைடு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நாவலாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டட் உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக என்னென்ன போயிட்டுருக்கோ அதை வந்து உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட பேசி இது நம்ம லேபில் பண்ண முடியுமா, இதை பண்ணலாமா, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கைடு கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறது. இல்லை எங்கள் கைடு வந்து என்னை எதுவும் பேச விட மாட்டார், அவருக்கு எனக்கும் வந்து வாக்கியா தகராறு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சீனியர் அங்கே ஏதாவது பிஹெச்டி ஸ்காலர் இருக்காங்களோ இல்லாட்டினா யாராவது அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே இருக்க அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி தெரியும். மூணாவது முக்கியமான விஷயம் அதுதான் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ இப்போ உங்கள் லேப் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, உங்களோட உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும். மொத்தத்தில் உன்னால் எதுவும் சொல்ல முடியாது, அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் ChatGPT இருக்குல்ல, ஸோ போடுங்க இந்த மாதிரி நான் வந்து ஆன்டி மைக்ரோ ரெசிஸ்டன்ஸில் என்னோட ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து கொடுக்கும். அதை வந்து நீங்கள் டீச்சர் கிட்ட உங்களோட கைட் கிட்ட போய் இது எனக்கு பண்ணலான்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் நம்ம லேபில் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி வேணால் அது ஒரு டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன எம்எஸ்சி ப்ராஜெக்ட் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இல்லை வேல்யூ இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் லேமாக இல்லாமல், அதாவது ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி பண்ணாமல், ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ஜாப்ஸுக்கு வந்து நம்ம ஜாப் இன்டர்வியூ போகும்போது அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே கேட்பாங்க, உங்கள் டிசர்டேஷன் ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து கொஸ்டினை போட்டு குக்கி போட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை பற்றி என்னன்னே தெரியாமல் சும்மா பேச்சுக்கு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாட்டிக்கும். அதுக்கு பதிலாக அது வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் பேஸ்டாவோ இல்லாட்டினா வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இதில் சொல்லணும் அப்படின்னா நான் என்னோட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸில் வந்து பண்ணேன். எப்படி வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கழிவுகள் வந்து அங்கே இருக்க பாக்டீரியா, அங்கே இருக்க பயாலஜிக்கல் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு. ஸோ இது வந்து ஒரு சர்வேலன்ஸ் டூலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாவோ இல்லைன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த ஒர்க்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஜாப்ஸ். ஸோ ஜாப்ஸ் அண்ட் அந்த இப்போ நம்ம படித்து முடிச்சக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிசர்ச்சரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நெறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இந்தியால வந்து இருக்கு. ஸோ சிஎஸ்ஐஆர், அதுக்கப்புறம் வந்து ஐசிஎம்ஆர், அதுக்கப்புறம் வந்து டிபிடி, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஆர்சிபின்னா நீங்க நினைக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிடையாது. இது வந்து ஃபரீதாபாத்ல இருக்க ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் ஐஏஎஸ்சி பெங்களூர். இந்த மாதிரி நெறைய பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு. அங்க வந்து நீங்க வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டா இல்ல ப்ராஜெக்ட் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ரிசர்ச்ல நீங்க நெறைய வந்து கத்துக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த லைக் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபீல்டுல ஒரு நல்ல பொசிஷன். அதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டோ நெட்டோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணி ஜேஆர்எஃப், சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு பக்கம் ரிசர்ச் சைடு. இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போது இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு ஒரு நல்ல டக்குன்னு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அது நல்ல ஜாப் இல்லையாடா? அது அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரிசர்ச் அந்த மாதிரி இது. நீங்கள் வந்து ஒரு 9 to 6 ஜாப் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் லேப் டெக்னீஷியனாக வந்து போகலாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், நிறைய டயக்னோஸ்டிக் லேப்ஸில் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய லேப் இப்போ ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மைக்ரோபயாலஜிஸ்ட் வேணும், பயோடெக்னாலஜிஸ்ட் வேணும் ஃபார் லேப் டெக்னாலஜி. இந்த மாதிரி எம்எல்டி படிக்கிறவங்களும் அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அனலிஸ்ட், அதில் வந்து அந்த ஃபீல்டு வந்து ஓப்பனாக இருக்கும். லைக் இப்போது நிறைய பெரிய பெரிய பயோடெக் கம்பெனிஸ், பயோகான், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் லைக் ரெட்டிஸ் லேப், அப்புறம் வந்து சிப்லா. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து இந்த குவாலிட்டி ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரோல் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இதே ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்டானியா, நெஸ்லே, ஈவன் எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக ஒரு பால் கம்பெனியில் கூட வந்து லைக் மைக்ரோபயாலஜிஸ்ட் வாண்டட்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த டைரி அண்ட் ஃபுட்டு ரிலேட்டட் குவாலிட்டி செக்கிங்க்கு வந்து நம்மளோட பிஎஸ்சி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இதை தாண்டி இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடிங்கில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கோடிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ப்ளேஸ் ஆகலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லெக்சராக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அது ஒரு குட் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் நெட்டில் வந்து லெக்சர்ஷிப்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெரிய காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகலாம் லெக்சரராக. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் மேஜராக இருக்கிற லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நான் சொல்கிறது லைக் உங்களுக்கு ஒரு 5 சொல்கிறேன் அப்படின்னா அந்த 5க்குள்ளேயுமே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்லேயே வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட் பொசிஷன், அப்புறம் வந்து அதாவது இப்போ நான் சொல்லலை இந்த சிஎஸ்ஐஆர், ஐசிஎம்ஆர் இந்த லேப்லேயே வந்து லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸே வந்து இருக்குது. அதுக்கான வேகன்சி ஓப்பனிங்லாம் வந்து அவங்கவுங்க வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜாப்பை பற்றி ரொம்ப அதில் வந்து க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஎஸ்ஐஆர், ஐசிஎம்ஆர் இவங்களோட வெப்சைட்ஸை வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து போடுவாங்க இந்த மாதிரி இந்த பொசிஷன் ஓப்பனாக இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குன்ற சென்ஸ் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ரிப்பீட்டேட்டிவாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஜாப் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது எம்எஸ்சி வந்து பெட்டர். ஸோ பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து டக்குன்னு ஜாப் போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மாஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து பேசிக்ன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன் அஸ் வெல் அஸ் என்னோட லைக் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. ஓகே. 3வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிஹெச்டி. ஸோ அதுதான் முக்கியமான டாப்பிக்காக இருந்துச்சு. இந்த பிஹெச்டி வந்து 2 விதமாக வந்து பிரிக்கலாம். இந்தியாவில் பண்ணுற பிஹெச்டிக்குன்னு ஒரு விதமான செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நம்ம அப்ராடில் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதமான ரூல்ஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க டாப் இன்ஸ்டியூட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா நேஷனல் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஏதாவது சிஎஸ்ஐஆர் நெட்டோ இல்லாட்டினா கேட்டோ இல்லாட்டினா வந்து டிஏஎஃப்ஆர், ஜேஜிஇ பில்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் லைக் ஏதாவது ஒரு நேஷனல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைக் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. ஏன்னா முக்காவாசி பெரிய இடத்துல வந்து ஏதாவது நேஷனல் அவங்களே அப்ளிகேஷன்லேயே போட்டிருப்பாங்க. நெட் ஆர் கேட் ஷுட் பி குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. அதில் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஸரை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த ஸ்கில்லாம் எனக்கு இருக்குது, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்களே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஐசர், அதுக்கப்புறம் ஐஐடி, ஐஏஎஸ்சி இவங்களே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகியும் போகலாம். ஸோ இதுதான் இந்தியாவில் பிஹெச்டி பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இது போக அதான் நான் சொன்ன மாதிரி சிசிஎம்பி, ஆர்சிபி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸே வந்து இருக்குது. ஐசிஎம்ஆர், டிபிடி இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து காலேஜஸ்குள்ளே வராது, இவங்களாம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வருவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் லைக் உங்களோட எக்ஸ்போஷர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். ஓகே. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணும்போது டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். 5 to 6 years வந்து காமனாக வந்து அங்கே பிஹெச்டி வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால. அதுக்கு நான் கம்மியாக சொல்லல மற்ற இடத்துலலாம். இப்போ யூனிவர்சிட்டி, காலேஜஸில் பண்ணும்போது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அகாடமிக், அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான். அங்கே வந்து நம்ம பெரிய ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அங்கே வந்து அதுக்கான ரிசர்ச் வந்து இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்தடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க அப்படின்றனால டக்குன்னு பண்ணி ஒரு 3 to 4 years வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இது வந்து இந்தியாவில். ஓகே. அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நேஷனல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க, ஜேஆர்எஃப் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 35 to 37 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா எந்த இன்ஸ்டியூஷன் ஃபெல்லோஷிப்போ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுப்பாங்க. லைக் 4,000, 5,000லாம் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபன். பிஹெச்டி 5,000 வச்சு எப்படி இந்த காலத்தில் ஓட்ட முடியும்? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா அவங்க எந்த எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணல அப்படின்னா பேசிக்காக அது வந்து ஜஸ்ட்டு அதுக்காக கொடுக்குறாங்க. இதுவே இப்போ ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான விஷயமா. இன்னொன்று வந்து சில பேருக்கு யோசிக்கலாம், லைக் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம பிஹெச்டி பண்ணலாமா, இல்லை ப்ரைவேட்டில் பண்ணலாமா? இப்போ விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி இருக்குது, சாஸ்ட்ரா இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஆக்சுவலி ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து லைக் நிறைய இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் அது வந்து நிறையவே இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் இப்போ சாஸ்ட்ரா, விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரி நான் நேம்ஸ் பிக் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கணும், பட் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் நாச்சாக வந்து இருக்கும். ஸோ அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். கொஞ்சம் இல்லை, சில இடத்துல ரொம்பவே ஹையராக வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அது உங்களுக்கு எது தேவை, எது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன், இதெல்லாம் இந்தியாவில் பிஹெச்டி பண்ணுறதுக்கான விஷயங்கள். இப்போ அப்ராட் பிஹெச்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கதையே வேறு. என்ன அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, மார்க்கெல்லாம் அவசியமே கிடையாது. அவன் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட வந்து ஸ்கில் இருக்கா, உங்ககிட்ட அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுக்கான என்ன சொல்கிறது அந்த நாலேஜ் இருக்கா, இது 3 தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ராடில் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த கண்ட்ரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கண்ட்ரிஸ் பொறுத்தும் நிறைய வந்து மாறும். சில கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து பப்ளிகேஷன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் லைக் சில யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பப்ளிகேஷன் இருந்தால் தான் செலக்டே பண்ணுவோம். சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து நோட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நீங்கள் எஸ்ஓபி எழுதுறீங்க, உங்களோட லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி எஸ்ஓபினா என்ன, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்னா என்னன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்சை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன டாப் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாப் இன்ஸ்டியூட்டில் யார் எந்தெந்த ப்ரொஃபஸர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டு அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூட் என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்போ இல்லைன்னா ஏதாவது அவங்களோட ப்ரோக்ராம் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே.
இது ஒரு சைடு. இல்லன்னா சில பேர் இடத்துல வந்து கண்ட்ரியே வந்து அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோகிராம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இப்ப தைவான்ல எடுத்தோம்னா, நான் இருக்கிறது வந்து டிஏஜிபி ப்ரோகிராம். இது வந்து இந்த அந்த கண்ட்ரியே வந்து அவங்க ஒரு இந்த மாரி ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாரி வந்து இப்போ ஜெர்மனிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, டாட்ன்னு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கு. இப்போ ஸ்காலர்ஷிப்ன்னு இருக்கு சிங்கப்பூருக்கு போறதுக்கு. ஸோ இந்த மாரி வந்து நீங்க எந்த கண்ட்ரீஸ் போறீங்களோ, அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்ன மாரி ஸ்காலர்ஷிப், என்னென்ன மாரி ப்ரோகிராம் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கேதர் பண்ணி அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்து வந்து இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது, சில சில டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்புட்ன்னா, நீங்க என்ன ஃபேக்கல்டிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டுருக்கு, ப்ரீவியஸா என்ன பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புட்ன்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத வந்து தெரிஞ்சுட்டு, அத வந்து நீங்க இன்டர்வியூலோ இப்போ அந்த அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்கள எடுத்துக்கிறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது பேசிக்கா ஹோம் ஒர்க் பண்ணணும். நீங்க எந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியும், ஒரு எஸ்ஓபி எழுதுறதுக்கு முன்னாடியும், அந்த நீங்க எந்த அப்ளை பண்றீங்களோ, அந்த இடத்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே. ஸோ இதுதான் அப்ராட் பிஹெச்டில அவங்க எதிர்பார்க்கிறது. அப்ராட் பிஹெச்டில அதே மாரி உங்களுக்கு ஐஎல்ஸ் எக்ஸாம் அத பத்தின லைக் அதெல்லாம் வந்து சில மேக்ஸிமம் நெறைய இடத்துல வந்து எதிர்பார்ப்பாங்க. அத பத்தி நான் டீட்டெயில்டா வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் அப்ராட் பிஹெச்டி அண்ட் இந்தியால பிஹெச்டி பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்ராட் பிஹெச்டில வந்து ஆம் இயர்ஸ் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப யூரோப் இந்த மாரி கண்ட்ரீஸ்ல போறோம் அப்படின்னா, 3 டூ மேக்ஸிமம் 3 இயர்ஸ்ல வந்து முடிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து அவங்க ரொம்ப கன்ஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப சில கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தைவான், ஆஸ்திரேலியா இந்த மாரி சில கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. லைக் 5 டூ 6 இயர்ஸ் இல்ல 4 டூ 5 இயர்ஸ் அந்த மாரி வந்து ஆகலாம். பட் ஆனா மேக்ஸிமம் நெறைய அப்ராட் பிஹெச்டி வந்து அவங்களோட ஸ்டிப்புலேட்டட் டைம் 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் அப்படின்ற மாரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர்ஸ்க்குள்ள முடிச்சுருவாங்க. பட் ஆனா இந்தியால அந்த மாரி கணக்கு கிடையாது. 5 டூ 6 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இந்தியா அண்ட் அப்ராட் பிஹெச்டிக்கு இருக்கிற டிஃபரன்சஸ். இத பொறுத்து நீங்க எந்த உங்களுக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்றத வச்சு நீங்க இந்தியால பிஹெச்டி பண்ணலாமா? இல்ல அப்ராட்ல பண்ணலாமான்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹரிபிரசாத் 003 அண்ணா வாட் ஆர் ஆல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவைலபிள் ஃபார் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன் அப்ராட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். எனக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, இஎம்பிஎல், இபிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து யூரோப்பியன் மாலிகுலர் பயாலஜி லேபரட்டரி, யூரோப்பியன் பயோ இன்ஃபர்மேட்டிக் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இருக்கிறதுல வேர்ல்டு டாப் மோஸ்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக் ஒர்க்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அது வந்து இருக்கும். அது போக நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஐஇஎஸ்சிபி, ஸோ இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு இவங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது போக நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ இந்த பயோடெக் ஜாப்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பயோடெக்னிக்கா இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஏதாவது இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். So next question வந்து Dipanshu 28 कौन से कॉलेज यूनिवर्सिटी में हो मुझे में एमएससी करने है किसमी करूँ बायोटेक माइक्रोबायोलॉजी और माइक्रोबियल एम माफ कीजिए मुझे हिंदी नहीं मालूम. So anyway, I will answer your question in English. So you have asked for which college or university are you in? I wanted to do MSc. In which subject should I choose, biotech or microbiology? Thank you, Google Translator. So actually, to answer the first question, I am doing my PhD in Academia Sinica, Taipei, Taiwan. And you wanted to do MSc, right? You have asked whether to choose microbiology or biotechnology. In my personal opinion and based on the experience which I have gained, I feel, though I'm a microbiologist, I feel choosing biotechnology gives a much more better advantage than microbiology, because microbiology is constrained to more of microorganisms, clinical side. If you're going for like clinical kind of medical work, microbiology may be more better. But if you want to go to genetic engineering, molecular biology, or you want to expand your job scope, I feel biotechnology is better. So it's my personal opinion. This might differ. Like if you check other some sources, it may differ. So that's my opinion. Okay. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிஷாமணி அவங்க கேட்டிருக்காங்க, ஹவு யூ காட் பிஹெச்டி அட்மிஷன் தேர் அப்படின்ட்டு. இப்போ நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுமா இல்லை தமிழில் ஆன்சர் பண்ணுமா? ஓகே, ஸோ ஷி ஆஸ்க்ட் இன் இங்கிலீஷ், ஐ வில் ஆன்சர் இன் இங்கிலீஷ் இட் செல்ஃப். ஸோ இட்ஸ் டு சே அ ஸ்ட்ரெயிட் சிம்பிளிஃபைட் ஆன்சர், ஐ வாஸ் அப்ளைங் ஃபார் மெனி இன்டர்நேஷ்னல் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் திஸ் வாஸ் there in Biotechnica website. So I applied in I think 2023
November, I guess. And then they asked for CV and research proposal, and then motivation letter, these kind of basic things. I have already made video on these topics: how to write a research proposal, how to write a motivational letter, statement of proposal, these kind of stuffs. And then I got selected for the interview, and before the interview they conducted a written exam, and then I qualified that, and then there was the interview, and then I qualified, and then I received my call letter after 6 months, and then I flew here to Taiwan. So this is the PhD admission process. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து த கிரே மேன், அவர் வந்து த கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எய்ம் வாஸ் டு பிகம் அண்ட் ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜிஸ்ட், வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஜென்ரல் மைக்ரோபயாலஜிஸ்ட். உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும், ஃபுட் மைக்ரோபயாலஜி போகணுமா இல்லை என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபுட் மைக்ரோபயாலஜினா அதுக்கூட பார்த்து வந்து டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, இப்போது இந்த ஃபெர்மெண்டேஷன், அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணணும். அது ரிலேட்டட் நாலேஜ் வந்து கெயின் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா FSSAI சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ISO, அதுக்கப்புறம் வந்து HACCP, இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி கோர்சஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜிஸ்ட் போகணும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் அங்கே வந்து நீங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி நான் கூட வந்து ஒரு டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் தான். என்னோட மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜியில் தான் பண்ணேன். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் மைக்ரோபயாலஜிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஃபுட், இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுட் FDA ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா EPA.gov அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான மைக்ரோபயாலஜி ஜாப்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்கன்னா, ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. So next question வந்து Miss Unique 312, can you tell us about JGE, WILS, GATE, CSIR, DBT and so many exams for microbiology அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து நான் கேட்டுக்கும் CSIR நெட்டுக்கு அப்புறம் DBT இது மூணுக்குமே வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இதை போக ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நம்ம நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிற இப்போ இந்த IIT, ISAS, NIT இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் எந்த ஐசர்க்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை எந்த ஒரு IITக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணாலே நீங்கள் அவங்க எப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலி நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டுக்கு போய் எப்போ எக்ஸாம் டேட்ஸ் போடுறாங்கன்றதை செக் பண்ணி வச்சுக்குவேன். அண்ட் இது போக நிறைய இருக்குது. இப்போ ICMRல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஐகாரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டு அதில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3DV Lex 15, how to do fully funded PhD in abroad? I am in my final year of MSc microbiology. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து இப்போ இருந்தே நீங்கள் அதை பிளான் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் ஃபுல்லி ஃபண்டட் PhD அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அப்ராடில் வந்து எந்த கண்ட்ரி போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பொறுத்து ஒவ்வொரு இது வந்து மாறும். இப்போ நீங்கள் UKக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதுவே வந்து இப்போ ஜெர்மனிக்கு போகிறீங்க அப்படின்னா டேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதுவே USA அப்படின்னா ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. இது போக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணீங்களோ அது பொறுத்தே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து மாறும். இப்போது எடின்பர்க் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா அவங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க, எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அவங்க இப்போ அந்த இன்ஸ்டியூட்குள்ளே போனீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதிலே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க என்னென்ன ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல்லி ஃபண்டட் PhD அதில் நான் வந்து PhD ஃபைண்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அது அப்புறம் ஃபைண்ட் PhD, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து UKக்கு அப்ளை பண்ணுறதுக்கு UK ஜாப்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அதிலே வந்து ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, எது வந்து ஃபுல்லி ஃபண்டட் ப்ராஜெக்ட், எது பார்ஷியலி ஃபண்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் செலக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து முத்து 1917, அவர் வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஃபார் PhD அண்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு இட் குட் பி அண்ட் எனி ஜாப்ஸ் ஆஃப்டர் MSc பயோடெக்னாலஜி. 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஃபார் PhD.
நீங்கள் வந்து இந்தியாவில் கேட்குறீங்களா இல்லை அப்ராடில் கேட்குறீங்களா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் ரெண்டுக்குமே வந்து ஷார்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். இந்தியா அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஏதாவது இப்போ சிஎஸ்சிஆர் நெட்டோ இல்லைனா கேட்டோ இல்லை டிபிடி பெட்டு இல்லைனா ஏதாவது ஒரு ஜேஆர்எஃப் ஏதாவது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் வந்து உங்களோட ஸ்டைஃபன் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். அதை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் அப்ராட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கதையை வந்து வேறு. அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரிசர்ச் ஃபீல்டு என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிசர்ச் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருக்காங்க, இப்போ என்னென்ன கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்கள் ரிசர்ச் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பயோடெக்னாலஜிலே வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கிறிஸ்பரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லைன்னா பயோடெக்னாலஜிலே வந்து இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி இல்லைன்னா ட்ரக் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடான அந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணும். அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எஸ்ஓபி வந்து எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு 100 150 இல்லை கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு 500 600 அப்ளிகேஷன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து எஸ்ஓபி எழுதணும், எப்படி வந்து மோட்டிவேட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ தூரம் போயிடுச்சா. செகண்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு இட் குட் பி. ஹவு இட் குட் பின்னா பிஹெச்டினா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி கஷ்டன்றதை தாண்டி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுனால நமக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. பெட்டர் ஜாப், பெட்டர் ஒரு நிறைய நாலேஜ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் கெயின் பண்ணுறதுக்காக நம்ம பிஹெச்டி பண்ணுறோம். அதை வந்து ஒரு சிரமம் நினைக்காம நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு மோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். அண்ட் எனி ஜாப்ஸ் ஆஃப்டர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. என்ன எம்எஸ்சி பயோடெக்னாலஜி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லேப் டெக்னீஷியனாக அப்ளை பண்ணலாம். பெரிய பெரிய லேபில் லேப் மேனேஜர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுவே இண்டஸ்ட்ரி சைடு போகணும் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது. லைக் இப்போ மெடிக்கல் கோடிங் அது ஆக்சுவலி அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இதுவே போகலாம். பட் ஆனால் மேபி இன்னும் ஹையர் பொசிஷனில் போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைக் இப்போ சப்போஸ் உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய இப்போ லெக்சர்ஷிப் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமில் லெக்சர்ஷிப் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லெக்சராக கூட ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமான கதவுகள் வந்து இருக்குது. அதை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களை பொறுத்து. ஓகே, ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அரோரா அம்பிட்டி. அவங்க வந்து குட் அண்ணா ஆர் பேட் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன கண்டெக்ஸ்டில் எனக்கு கேட்குறீங்கன்னு தெரியலையே. ஸோ பேஸ்ட் ஆன் த சுச்சுவேஷன் குட் பேட் அக்லி அப்படின்னு கேவலமான ஜோக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன கண்டெக்ஸ்டில் கேட்குறீங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அதே அரோரா அம்பிட்டி வந்து வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் யுவர் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து என்னமோல பண்ண analysis of effluent discharge from active pharmaceutical industries and their impact on microbiological and biological system. பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு. ஸோ ஆக்சுவலி என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பண்ணேன். எப்படி வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கழிவுகள் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்குது, மைக்ரோபயாலஜிக்கலாகவும் சரி பயாலஜிக்கலாகவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். அதிலிருந்து நான் ஒரு பார்ட் எடுத்து என்னோட எம்எஸ்சி ப்ராஜெக்டாக வந்து பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரபா. அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிஹெச்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் இந்த 2 வார்த்தை தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மேபி நான் என்னோட ப்ராஜெக்ட் அண்ட் பிஹெச்டி பற்றி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் இப்போ வந்து மாலிகுலர் பயாலஜியில் வந்து ஈஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். எப்படி வந்து ஸ்ப்ளைசிங் வந்து நடக்குது, அதாவது எப்படி வந்து அது ஒரு மெக்கானிசம், அந்த ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம் வந்து ஈஸ்ட்டில் வந்து எப்படி நடக்குதுன்ற அதோட இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டடி பண்ணிருக்கேன். அதை தாண்டி வேறு எதுவும் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. அண்ட் பிஹெச்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து மாலிகுலர் பயாலஜியில் பிஹெச்டி இப்போ பண்ணிருக்கேன். அண்ட் நிறைய கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மைக்ரோபயாலஜி பேக்ரவுண்ட்னால வந்து மாலிகுலர் பயாலஜி வந்து ரொம்ப உள்ள கோராக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பாக்டீரியா, அதில் இருக்கிற ஆர்கனல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து படிச்சிருப்போம். இது வந்து ரொம்ப ஜெனட்டிக்காக டிஎன்ஏ, ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் போகிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஔஷிகா ஸ்ரீ, சாரி பேர் ஏதாவது தப்பாக சொல்லலாம், மன்னிச்சிடுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐ கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர்ஸ் இன் மைக்ரோபயாலஜி ப்ரோ, குட் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் த பெஸ்ட் ஜாப் ஆப்ஷன் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நான் தெளிவாக நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன். என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு வேணால் நான் வந்து சொல்லலாம். பட் ஆனால்
எந்த ஜாப் பெஸ்ட்டுன்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ஸ்கில் பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னேன், இப்போ எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்டாக வந்து போகலாம், பெரிய பெரிய லைக் பயோடெக் இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸாக போகிறான். அதுக்கப்புறம் வந்து லைக் லேப் அசிஸ்டன்ட்ஸு, அப்புறம் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து லைக் லேப் டெக்னீஷியன்ஸ், அப்போ ஏதாவது லைக் லேபரட்டரியில் வந்து லேப் டெக்னீஷியன்ஸாக வந்து போகலாம். இதுவே நீங்கள் ஃபுட்டு சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோலராக போகலாம். இல்லைன்னா ஃபார்மசிட்டிக்கல் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்க ட்ரக் டெவலப்மெண்ட் அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து லைக் கொஞ்சம் இந்த ஐடி சைடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் கோடிங் அந்த பக்கம் வந்து போகலாம். இல்லை அப்படின்னா லைக் ரிசர்ச் போகணும் அப்படின்னா ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. இல்லை டீச்சிங் லைனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா லெக்சராக வந்து போகலாம். இந்த மாதிரி நிறைய லைக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது அப்படின்றது உங்களோட ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கைண்ட்லி ஷேர் எனி வேகன்சி இன் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரி ஜாப் வேகன்சியோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஒர்க் ஷாப்போ எல்லாமே நான் பார்க்குறது வந்து பயோடெக்னிக்கா வெப்சைட்டில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் பயோடெக்ன்ற வெப்சைட்டில் வந்து பார்ப்பேன். அப்புறம் இண்டீடு, அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின், இந்த மாதிரி சில சோர்சஸ் வந்து வச்சுருக்கேன். அதுலேயே வந்து நிறைய அப்டேட் பண்ணுவாங்க. ரிசர்ச் ஜாப்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஃபார்மா டியூட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தாலே அந்த வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். அந்த வெப்சைட்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் இந்த மைக்ரோபயாலஜி ரிலேட்டடாக ஜாப்ஸ் ரிலேட்டடாக இமெயில் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதுதான் நான் செய்கிற ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அல்வீன் 47 வந்து பிஹெச்டி இஸ் பெட்டர் இன் ஐஐடிஸ் இன் இந்தியா ஆர் அப்ராட், விச் இஸ் பெஸ்ட் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறது, என்னோட ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐஐடி பாம்பே அண்ட் ஐஐடி மெட்ராஸ் இது ரெண்டுக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து லைக் ஒர்க் ஷாப் இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அங்கே வந்து டு பி ஃப்ராங்க், இங்கே நான் இப்போ சொல்கிறது லைக் அப்ராடில் என்னென்ன நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோமோ அது எல்லாமே நம்ம இந்தியாவிலேயே வந்து இருக்குது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில். ஸோ இப்போ ஆர்சிபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிடையாது, ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி ஃபரீதாபாத், அங்கே இப்போ எடுத்துட்டோம். இல்லைன்னா சிசிஎம்பி, இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட்ஸ், இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது. பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுலையும் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுலையும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து நிறைய லைக் எப்படி சொல்கிறது குளறுபடிகள்னு தமிழில் சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் எப்படி டீசெண்டாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருக்கிறத நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒழுங்காக ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது. ஏன்னா ரிசர்ச்சுக்குன்னு ஃபண்டிங் வந்து கரெக்டாக ஒதுக்குறது இல்லை. அதனால வந்து ஒழுங்காக அது வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ஸு ஜேஆர்எஃப்ஸ்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் 3 மாதம் 1 வருஷம் நான் தான். ஸோ சேலரி எல்லாமே வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது டார்க் சைட் ஆஃப் ரிசர்ச் இன் இந்தியான்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் ஐ ஃபீல் அப்ராட் பிஹெச்டி இஸ் பெட்டர். இன்னொன்று என்ன அப்படின்னா டைம் டியூரேஷன். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து லைக் எங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதோட டியூரேஷன் வந்து மாறலாம். இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ஐஐடிஸ் ஐசஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக 5 to 6 years 4 to 5 years 5 to 6 years ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் யூகே யூஎஸ்ஏ இந்த மாதிரி வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 3 yearsல வந்து பிஹெச்டி வந்து முடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எப்படியா உங்களுக்கு பிஹெச்டி முடிக்க வச்சுருவாங்க. முடிச்சு நீங்கள் வந்துடலாம். அண்ட் இந்த மாதிரி அதனால அப்ராட் பிஹெச்டி டைம் கன்ஸ்டன்ட் யோசிச்சு நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது போக இப்போ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து இந்தியாவிலே நான் வந்து டாப் இன்ஸ்டியூட்டில் பண்ணணும்னு நினச்சாலும் அது பெட்டர் ஆப்ஷன் தான். அது இல்லை நான் வந்து அப்ராடில் நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அங்கே எப்படி ரிசர்ச் என்விரான்மெண்ட் இருக்குது, அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அப்ராடில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன். அண்ட் அவ்வளோதான். முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 years முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சீரியஸ் பிளாக் 03 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் மைக்ரோபயாலஜி எப்படி ப்ரோ இருக்குது, தென் எப்படி அட்மிஷன் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலி நான் எம்எஸ்சி முடிச்ச 3 வருஷம் ஆச்சு. எப்படி நான் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு, நல்ல நாலேஜபிளாக வந்து டீச் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ஃப்ரீடமாக இருக்கும். அதெல்லாம் சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட்ஸு. லேப் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சில ஃபேக்கல்ட்டியோட லேப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். சில ஃபேக்கல்ட்டிஸோட லேப் வந்து அந்தளவுக்கு இருக்காது. லைக் ஓகே அப்படி சொல்ல நிறைய கன்ஸ்டன்ஸோட வந்து இருக்கும். மற்றபடி
மற்றபடி என்ன சொல்கிறது, ஓவரால் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு லேர்ன் அண்ட் பேசிக்ஸ் லைக் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் அ குட் பிளேஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் எப்படி அட்மிஷன் பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா, நான் பண்ணும்போது வேற மாதிரி இருந்துச்சு சிஸ்டம். அப்போ வந்து பியூக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ளே சேர்த்துட்டாங்க. அதனால வந்து இப்போ நீங்கள் சியூஇடி அந்த எக்ஸாம் எழுதுனா தான் நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிளேஸ் ஆக முடியும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாவண்யா ஜே. ஹலோ, நைஸ் டு மீட் யூ லாவண்யா. So I know you are a microbiologist, so can I ask about what's your PhD is about? So ஆக்சுவலி என்னோட பிஹெச்டி வந்து நான் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் தான். ஆனால் இப்போ வந்து நான் மைக்ரோபயாலஜியில் ஒர்க் பண்ணல, மாலிகுலர் பயாலஜியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதுலேயும் என்னோட மாடல் ஆர்கானிசம் வந்து ஈஸ்ட். ஸோ சாக்ரோமைசிஸ் செர்வேசியில் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளைசிங், இன்ட்ரான் ஸ்ப்ளைசிங் நடக்குது அப்படின்றது தான் என்னோட ப்ராஜெக்ட், என்னோட பிஹெச்டியாக இப்போதைக்கு வந்து இருக்கிறது. அது போக லைக் நிறைய விஷயங்கள் எவல்யூஷன் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் படிச்சுட்ருக்கேன். இதுதான் என்னோட பிஹெச்டி பற்றின ஒரு ஜிஸ்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சைலண்ட் மூன். அவங்க வந்து அபவுட் பிஹெச்டி ஆஃப்டர் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் எங்கே ஐ மீன் உங்களோட இது தான். நீங்கள் இப்போ இந்தியாவில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட பெரிய இன்ஸ்டியூட்ஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணுங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உங்களோட பிஹெச்டி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவீங்க. இதுவே அப்ராடில் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து எழுதுறீங்க. எந்த கண்ட்ரி, எந்த ப்ரொஃபஸர், எந்த இன்ஸ்டியூட் இதெல்லாத்தையும் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்ஓபி எழுதி அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ அந்த ப்ராசஸ்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்டி கிடைக்கும். பிஹெச்டி முடிச்சக்கப்புறம் என்ன நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்புவோமாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எம்எஸ் கௌதம். எம்எஸ் கௌதம். அவர் வந்து அப்ராட் கம்பெனிஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, நான் எம்டெக் பயோடெக் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ராட் கம்பெனிஸ் அப்படின்னா ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நிறைய லிங்க்டின்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபைசர், அப்புறம் வந்து நொவாரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ரோஷ், தெர்மோஃபிஷ், இந்த மாதிரி அவங்களோட கம்பெனி அவங்களோட ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் பார்க்கலாம். அது போக கிளாஸ் டோர், அதுக்கப்புறம் வந்து EURES. ஸோ யூரோப்பில் இருக்க பயோடெக் கம்பெனிஸ்லாம் இதில் வந்து லைக் அவங்களோட ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து போடுவாங்க. அது போக நீங்கள் ஒர்க் அப்ராட் இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சிவி, உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் இதை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வின் ஆண்டனி 03. அவங்க வந்து ஹாய் அண்ணா, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கிராஜுவேட்டட், விச் யூனிவர்சிட்டி சூட்டபிள் ஃபார் மீ டூயிங் பிஹெச்டி வித் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ப்ரீவியஸ் ஆன்சர் தான் இதுக்கும், அதே தான் நான் வந்து சொல்ல முடியும். என்னென்னா என்ன யூனிவர்சிட்டி சூட்டபிள்ன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா நான் சொல்ல முடியும். அது சூட்டபிளாக இல்லைன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா அதான், நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். இதே நீங்கள் அப்ராடில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிசர்ச் ஃபீல்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் வித் ஸ்டைஃபண்ட்றப்போ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் அப்ராடில் அப்ளை பண்ணும்போது ஃபண்டட் ப்ராஜெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் வந்து நீங்கள் காம்படேட்டிவ் நெட் எக்ஸாமோ கேட் எக்ஸாமோ கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்கை கேசர். அவர் வந்து வாட் டு டூ ஆஃப்டர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. வேலை தான். ஸோ சாரி ஃபார் த ஜோக். ஆக்சுவலி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சா நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரிசர்ச் போனீங்க அப்படின்னா JRF இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரி சைடு போகிறீங்க அப்படின்னா வந்து சயின்டிஸ்ட் பொசிஷன், இல்லைனா டெக்னிக்கல் ஆஃபீஸர் பொசிஷன், லேப் டெக்னீஷியன் பொசிஷன் இந்த மாதிரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டீச்சிங் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா லெக்சர்ஸ் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் சாய்ஸஸ். இது போக நிறைய வந்து இருக்குது. ஆக்சுவலி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கே வந்து இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸர் B, அப்புறம் C இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜென் ரமணா. மிதுன் பயோ சார் எப்படி இருக்காரு ப்ரோ, பார்த்தா கேட்டேன்னு சொல்லு ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் அவர்கிட்ட கேட்குறேன் எப்படி இருக்கீங்க. ரமணா உங்களை கேட்டான்னு சொல்கிறேன். ஸோ அவர் ஐடியை கூட டேக் பண்ணிட்டு நீங்கள் கூட இன்ஸ்டாவில் கேட்டுரு ப்ரோ. ஓகே. அவருக்கு என்ன எப்பயும் மாசாக தான் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அஜித் 29. அவர் வந்து ஐ எம் பயோடெக் கிராஜுவேட், ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் FCI எக்ஸாம், இஸ் தட் வாஸ் அ குட் பிளான், ஐ டோன்ட் வாண்ட் PG ஸ்டடீஸ்.
ஆக்சுவலி எனக்கு அந்த எஃப்சிஐ எக்ஸாம் பத்தி அவ்வளோ பெருசா ஐடியா இல்ல ப்ரோ. பட் ஆனா நான் பார்த்தேன். அத பத்தி சர்ச் பண்ணும்போது, லைக் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸாம் பத்தி போட்டிருக்காங்க. அது நல்ல ஐ மீன் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்ஷன் மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, லைக் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் அதுக்கான பெர்க்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்கு. பட் பேசிக் பே பயோடெக் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. 28 சம்திங் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கிரேட் கூடும்னு நெனைக்கிறேன். அண்ட் டு பி ஃபிராங்க் எனக்கு அத பத்தி டீட்டெயிலா ஐடியா தெரியல. பட் ஆனா பார்க்கும்போது இட்ஸ் அ குட் சாய்ஸ் மாரி தான் தெரியுது. லைக் டக்குன்னு ஒரு ஜாப்க்கு போணும். அப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி அந்த மாரி போகாம லைக் இப்ப சப்போஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா நெறைய நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நீங்க இதுக்கும் இன்னும் நெறைய சோர்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெர்சி ஆப்ரஹாம். அவங்க வந்து இன் தமிழ்நாடு விச் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இஸ் பெஸ்ட் ஃபார் பிஹெச்டி அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பெஸ்ட்ன்றது நீங்க எந்த கேட்டகரியில சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்போ சில பேருக்கு வீட்டுக்கிட்டே இருந்தா பெஸ்ட்ன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வெளியே போய் பண்ணணும்னா பெஸ்ட்ன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல. நீங்க வந்து பெட்டர் நான் வந்து இந்த காலேஜ் துனியா, சிக்ஷா இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பேன். அவங்களோட இது எப்படி இருக்கு. அப்புறம் லைக் அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி லைக் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு சிஎஸ்ஐஆரோட இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் அங்கே வந்து லைக் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸுமே சரி அங்கே எக்ஸ்போஷரும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். இது போக ஏன்னா இங்கே வந்து ஃபீஸும் நீங்கள் கம்மி லைக் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா 40,000 50,000 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட கால் தான். பட் ஆனால் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயே இப்போ விஐடி சாஸ்ட்ரா இந்த மாதிரி இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாண்டர்டே சூப்பராக வந்து இருக்கும். லைக் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ எது பெஸ்ட்டுன்றது நீங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணணும். தட்ஸ் வாட். இது எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சோலோ கலை. ஸோ அவங்களும் அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சார் எனி வேல்யூ ஆஃப் டூயிங் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி வாட் ஆர் ஒர்க்ஸ் ஹியர் ஆஃப்டர் எம்எஸ்சி பயோடெக். ஸோ நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சக்கப்புறம் அதுதான் லைக் நமக்கு பேசிக்காக நமக்கு ஒரே டெம்ப்ளேட் தான். லைஃப் சயின்ஸில் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகலாம், ப்ராஜெக்ட் ஃபெலோவாக போகலாம். அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி சைடு போகிறீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை குவாலிட்டி அனலிஸ்ட் இந்த மாதிரி பொசிஷன்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைடு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து லேப் டெக்னீஷியன், லேப் மேனேஜர் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து இருக்கும். இது போக இது சைடு ஐடி சைடு போகிறோம் அப்படின்னா வந்து பயோஇன்ஃபர்மேட்டிஷியன் ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் கோடிங் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா டீச்சிங் சைடு வந்தீங்கன்னா லெக்சரர் போகலாம். இல்லைன்னா என்ன மாதிரி ரிசர்ச் போகிறேன் அப்படின்னா பிஹெச்டி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இளங்கோவன் ராமச்சந்திரன். ப்ரோ சி மெசேஜ் ரிக்வெஸ்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் அஃபிஷியல் வந்து இம்யூனாலஜி ஈஸியாக கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் வெளிலேருந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஒரு பேட்டில் எப்படி நடக்குது, இப்போ ஒரு மைக்ரோப்ஸ்க்கும் ஒரு நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் நடக்கிற சண்டை மாதிரி நீங்கள் ஒரு கதை மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஒரு படம் மாதிரி பார்த்தீங்க அதில் இருக்க வெப்பன்ஸ் தான் இதோட ஆன்டிபாடிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப வேகாக இருக்குது நம்ம இந்த CD1 CD2 இந்த மாதிரி அதோட ரிசப்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கியூபி இம்யூனாலஜி அப்புறம் வந்து ஜான்வே இம்யூனோபயாலஜி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒரு யூடியூப் லேர்னர் நிஞ்சா நர்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சூப்பராக சொல்லி தருவார். நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ கேன் சே அபவுட் இம்யூனாலஜி. கொஞ்சம் ஈஸி தான் ப்ரோ. நீங்கள் கதை மாதிரி படிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விஷ்ணு கென்ஸ். ஸோ அவர் வந்து இஃப் ஐ டூ பிஹெச்டி இன் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஹவு லாங் டைம் வில் டேக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கைட் அண்ட் அந்த நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து தான் ப்ரோ. மினிமம் 3 to 4 years, மேக்ஸிமம் 5 to 6 years ஆகலாம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு அதான் நீங்கள் எந்த கைடு கிட்ட பண்ணுறீங்க, அவங்ககிட்ட என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அது எவ்வளோ ஃபண்டிங்கில் இருக்குது, அதில் வேறு எதுவும் குழப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா 4 to 5 years 5 to 6 years கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் அதுதான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் உங்கள் கைடோட சப்போர்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் 0408 ப்ரொடக்ஷன் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரம் சூடோமோனாஸ் புடிடா யூசிங் வேஸ்ட் மெட்டீரியல் மை ஐடியா ஃபார் மை ப்ராஜெக்ட். ஓகே. நல்லா தான் ப்ரோ இருக்குது. வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாரி பாட்டர் டீப்ஸ் 12 இஸ் டைவான் த பெஸ்ட் டு ஸ்டடி பிஹெச்டி இன் ஃபைக்காலஜி கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ ஆக்சுவலி டைவானில் வந்து கீலோங்னு ஒரு இடத்துல வந்து அகாடமி சினிக்காவோட இன்னொரு பிரான்ச் இருக்குது, என்டிஓயு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷன் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக மெரைன் இதெல்லாம் வந்து படிப்பாங்க. அங்கே வந்து ஃபைக்காலஜிக்குனே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டைவானே ஒரு ஹைலேண்டுன்றதுனால சுற்றி கடல் இருக்குன்னா நிறைய இந்த மெரைன் ரிலேட்டடான ரிசர்ச்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்கல் ஸ்டடீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைவான் இஸ் அ குட் ஆப்ஷன் தான். பட் நீங்கள் இப்போ வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போ அங்கே போகும்போது யூகே யூஎஸ்ஏல வந்து டாப் இன்ஸ்டியூட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகிறதே பெட்டர். ஏன்னா அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அரேனாவில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாகா 0929 விச் கோர்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் பிஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி ஆர் ஃபுட் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கும் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன ஆன்சர் தான். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட், பேசிக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு வந்து லைக் பிளட்டே பிடிக்காது அப்படின்னா இப்போ நான் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி நல்ல ஸ்கோப் இருக்குது, ஆனால் எனக்கு பிளட்டை பார்த்தாலே மயக்கம் வரும்னா என்னால் அந்த கோர்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்குமே ஸ்கோப் இருக்குது. ஸோ மெடிக்கல் மைக்ரோபயாலஜி நிறைய கிளினிக்கல் செக்டர் லேப்லலாம் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபுட் மைக்ரோபயாலஜிலையும் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ நெஸ்லே, பிரிட்டானியா இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதில் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கோர்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹர்ஷினி V89. ஸோ அவங்க வந்து ஃபைனல் இயர் பயோடெக் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அண்ணா அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நான் நிறைய பேருக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி, எந்த கைடு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் டிசைட் ஆகும். இப்போ நான் வந்து CRISPR-Cas9 ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்கள் லேப்பில் அது இருக்குமா, அது என்ன ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு ஒத்துக்குவாங்களா, அப்படி ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு மாலிகுலர் பயாலஜி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அதை எடுப்பீங்க? ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, லைக் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கு எனக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, அங்கே இருக்க அவைலபிலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து மாறும் அது. ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ப்ராடக்ட் பேஸ்டாக, இப்போ ஏதாவது வந்து லைக் அப்ளிகேஷன் பேஸ்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் வந்து நல்லா இருக்குது. இப்போ அது ஒரு ரிசர்ச் பேப்பரை நீங்கள் பப்ளிஷ் பண்ண போதோ, இல்லைன்னா லைக் அதை வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது கூட ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாக, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறேன், இல்லை அப்படின்னா இப்போ பயோடிகிரேடபிள் ஃபியூவல், பயோஃபியூவல்ஸ், இல்லைன்னா இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவங்க வந்து ஏதோ சம்திங் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஜாப் கிடைக்கணும், இல்லை நல்ல ஒரு லைக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டாக ப்ராஜெக்ட் பண்ணால் பெட்டர். பட் ஆனால் அதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் டைம் கன்ஸ்ட்ரெயினையும் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து 6 மாதம் தான். அண்ட் லாஸ்ட்டு தென் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருக்கேன், லைக் பயோடெக், ஃபார்மா இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் போகலாம், இல்லை குவாலிட்டி அனலிஸ்ட்டாக வந்து போகலாம், இல்லை அப்படின்னா ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சைடு வந்து போகலாம், இல்லை அப்படின்னா கிளினிக்கல் சைடில் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டலில் வந்து CROs இந்த மாதிரி வந்து போகலாம், இல்லைன்னா டயக்னோஸ்டிக் லேப்ஸில் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வசந்தகுமார் 4883. ஸோ அவர் வந்து விச் கண்ட்ரி இஸ் பெஸ்ட் டு டன் PhD based on scholarship and then what are about the qualification நண்பர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நண்பா, ஸோ என்ன கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து லைக் ஒரு ப்ரோக்ராம் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு ப்ரோக்ராம் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் காமனாக ஒரு 4 சொல்கிறேன். இப்போ ஜெர்மனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட் ஸ்காலர்ஷிப் அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸே வந்து அவங்க ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படின்றதே பார்த்துக்கோங்க. யூகேயில் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப், கேட், கேம்பிரிட்ஜ் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி வந்து இருக்குது. கனடாவில் பார்த்தோம் அப்படின்னா லைக் அங்கேயும் அதே மாதிரி என்ன இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பொறுத்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து மாறுது. டைவானில் TAGP ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு என்ன அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் காமனாக எந்த ஒரு அப்ராட் PhD நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் அவங்க கேட்குறது லைக் குட் அகாடமிக் ரிசல்ட் வந்து கேட்பாங்க. லைக் அதாவது 70% மேலே 80%
பர்சன்டேஜ்க்கு மேலே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குட் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வேணும், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சில கண்ட்ரீஸ் வந்து ஐஎல்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரீஸ் ஐஎல்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் சில நேரத்தில் வந்து நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்டை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிகே கலின்குமார். ஸோ அவங்க வந்து எம்எஸ்சி ஸ்டெம் செல் ஆர் ஜெனட்டிக்ஸ் விச் இஸ் ஸ்கோப்ஃபுல் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. இட்ஸ் எமர்ஜிங் ஃபீல்டு. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் அதுக்கு ஸ்கோப் இருக்குது. பட் ப்ரெசென்ட்லி இப்போ நீங்கள் முடிச்சோடனே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். இப்போ லைக் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் இப்போ யூஎஸ்ஏ, ஜெர்மனி இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் இங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஸ்டெம் செல் கோர்சஸ் வந்து அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கலாம். பட் ஆனால் ஜெனட்டிக்ஸ்ன்றது லைக் இட்ஸ் அ பேசிக். இப்போ ஆக்சுவலி அதுவே நம்ம முன்னாடி அட்வான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதுவே ஒரு பேசிக்கான ஒரு கோர் ஜாப் மாதிரி, நமக்கு கோர் கோர்ஸ் மாதிரி இருக்கனால ஐ ஃபீல் லைக் ஃபியூச்சரில் ஸ்கோப் ஸ்டெம் செல்ஸ்க்கு நிறைய இருக்குது. பட் ப்ரெசென்ட்டில் ஜெனட்டிக் இஸ் பெட்டர். டூயிங் எம்எஸ்சி ஜெனட்டிக்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெம் செல்லில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹரிஷ்குமார் 08 வாட்ஸ் ரிசர்ச் கோயிங் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் என்ன கேட்குறீங்களா இல்லை மொத்தமாக இந்தியா ட்ரெண்ட் அந்த மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல. என்னோட ரிசர்ச்னா நான் வந்து மாலிகுலர் பயாலஜியில் வந்து ஈஸ்ட் செல்ஸில் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளைசிங் நடக்குது அப்படின்றத பற்றி படிச்சுட்டு இருக்கேன். இதுவே எங்கள் இன்ஸ்டியூட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ரிசர்ச் இருக்குது. ஜீப்ரா ஃபிஷ்ஷில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆக்சுவலி ட்ரோசோஃபிலில் ஒர்க் பண்ணுறாங்க, மைஸ் மாடல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் போயிட்டுருக்கு. இதுவே குளோபல் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஐ ரிசர்ச் தான். ஸோ ஏஐ எப்படி வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ மாலிகுலர் பயாலஜி, மைக்ரோபயாலஜியில் எப்படி ஏஐ கொண்டு வரலான்றது தான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வாட்ஸ் ரிசர்ச் கோயிங் ஆன் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரஞ்சு திங்ஸ் விச் யூனிவர்சிட்டி வுட் யூ ப்ரிஃபர் ஃபார் மாஸ்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேங்க. ஸோ ஆக்சுவலி நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டகரி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து அப்ராடில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் அப்போ தான் வந்து கோவிட் அப்படின்றதுனால ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. அதனால் நான் வந்து பெருசாக நான் அப்ளை பண்ணலை அந்த டைம். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாடை விட்டு வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் லெவலில் அப்ளை பண்ணிருந்தேன். நிறைய ஐஐடி ஜாம் எக்ஸாம் எழுதினேன், அதுக்கப்புறம் ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதினேன். அதில் சிலர்லாம் கிடச்சிச்சு. பட் ஆனால் அப்போ வந்து கோவிட் வந்து பீக் போய் கீழே இந்த மாதிரி இறங்கிட்டு இருந்தனால சரி ஓகே பேசாமல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் கிடச்சிச்சு. அது ஊரே கொஞ்சம் ஒரு வைபான ஊர் அப்படின்றனால அட்லீஸ்ட் சரி தமிழ்நாடை விட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்றத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் நிறைய எக்ஸ்போஷர், நிறைய இப்போ நம்ம இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் கற்றுக்கிட்டா அப்படின்னா நிறைய பீப்புளை மீட் பண்ணுவோம், நிறைய என்விரான்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். இதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ருப்பான்சில் 20. அவங்க வந்து ஹவு டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிவ் சம் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆன்சர் தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து மைக்ரோபயாலஜியில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு லேபில் போய் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே அந்த ப்ரொஃபஸர் கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவங்க ஆல்ரெடி வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட எம்எஸ்சி இதுவாக இருந்தது. ஸோ அதில் சில கிவ் சம் டிப்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சொல்கிறது ப்ராக்டிக்கலான சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீ வெளில எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணும்போது உங்களோட பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டு அது மட்டும் மைண்டில் இல்லாமல் அந்த லேபில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த கைடு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடந்தது. அதனால் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சில லேபில் சில ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, பயங்கர மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன தான் பிடிச்ச டாப்பிக்காக இருந்தாலும் அது வந்து பிடிக்காமல் போயிடும், அந்தளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த டாபிக் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கைடு எப்படி இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ டாப்பிக்காக கைடா அப்படின்னா இந்த விரல் மாதிரி தான் இருக்கும். டாப்பிக்கை விட கைடு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. லைக் ஏன்னா இப்போ சில லேப்லலாம் வந்து நல்ல ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க, நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும், டாப்பிக்காக இருக்கும். பட் ஆனால் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போய் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அதை திருப்பி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ லேப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்களாக வந்து இருக்கும். டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கைடு, அதுக்கப்புறம் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ், இது மூணையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான்சி பிரேமா டி அவங்க வந்து ஹவு இஸ் யுவர் லேப் லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எங்கெங்க எனக்கு தெரிஞ்சு லைஃபே லேபுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி காலை நைட்டு எல்லாமே வந்து லேபில் தான் இருக்கிறது. ஸோ ஓகே, அதுக்கு தான் நான் படிக்கிறதுக்கான இங்கே வந்திருக்கோம். அப்புறம் என்ன வந்து வேலை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. லேபு லைஃப்னு தனித்தனியாக இல்லைங்க, ரெண்டும் ஒன்றா. லேப் லைஃபுக்குள்ளே தான் லேபுக்குள்ளே தான் லைஃப்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பயோகர்ல் 504 யுவர் பிஜி ப்ராஜெக்ட் டாபிக் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட பிஜி ப்ராஜெக்ட் டாபிக் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னது, திருப்பி அந்த பெரிய டாபிக் என்னால் அந்த டைட்டில் வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கழிவுகள் வந்து பாக்டீரியா, அங்கே நம்ம சாயில் நம்ம வாட்டரில் இருக்க பாக்டீரியாவையும் இங்கே இருக்க அந்த பயாலஜிக்கல் எக்கோசிஸ்டத்தையும் பாதிக்குது அப்படின்றது தான் என்னோட பிஜி ப்ராஜெக்டாக இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சஞ்சித் 2406 ப்ரோ டெல் ஜாப்ஸ் இன் அப்ராட் ஃபார் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஆக்சுவலி இந்தியாவை விட அப்ராடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இண்டீடு, அப்புறம் லிங்க்டின், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் வந்து போடுவாங்க. இங்கே இருக்க இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இப்போது ஃபார்மா கம்பெனிஸ் லைக் ஜிஎஸ்கே, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இப்போ நெஸ்லே, இவங்கெல்லாம் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் மைக்ரோபயாலஜிஸ்ட்னே வந்து போடுவாங்க. நீங்கள் லிங்க்டின்ல பார்க்கலாம், நக்கூரி, இண்டீடு, இதிலெல்லாம் வந்து செக் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி வேகன்சி எடுன்னு ஒரு .com ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோபயாலஜிஸ்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. கொஸ்டின் வந்து விஜயா ரூபினி அவங்க வந்து ஹவு டு கெட் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி இன் பிப்பட்டிங் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் பிப்பட் பற்றியே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரிசிஸாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அதை கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்கணும். முன்னாடி அதில் வந்து சில டிஜிட்ஸ் வந்து இருக்கும், அது வந்து எவ்வளோ வந்து அந்த எரர் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து காட்டும். ஸோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சில சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னோம் அப்படின்னா, பிப்பட் வந்து நீங்கள் மைக்ரோ பிப்பட்டை பற்றி தான் பேசுகிறீங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் சக் பண்ணுறதோ ரிலீஸ் பண்ணுறதோ பண்ணணும். இப்படி சைடில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வால்யூம்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன மாதிரி டிப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் இருக்குது. இப்போ ரொம்ப கம்மி வால்யூம் எடுக்கிறீங்கன்னா நேரோ டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மல் வேல்யூ எடுக்கிறீங்கன்னா நார்மல் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேற என்ன, 2-3 தடவை ஆஸ்பிரேட் பண்ணீங்க அப்படின்னா டிப்போட அந்த உள்ளே இருக்க ரீஜன் வந்து வெட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டான அந்த லிக்விட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து போகும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த டிப்ஸில் வந்து ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு வேல்யூ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சவுண்ட் 2004 ஸோ அவங்க வந்து எனக்கு மைக்ரோபயாலஜி லேபில் இருக்கணும்னு தோணுது, அதுக்கு என்ன பண்ணுறது? இருக்கணும்னா இருங்க. ஆக்சுவலி வந்து ஒரு இன்டர்வியூவில் தியாகராஜ குமாராஜர்கிட்ட கேட்பார், லைக் எப்படி வந்து நீங்கள் பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னா, இப்போ மதுரைக்கு போகணும் அப்படின்னா மதுரைக்கு போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி மைக்ரோபயாலஜி லேபில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கீங்க, அப்போ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், மைக்ரோபயாலஜி லேபில் போயிடலாம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி ரொம்ப லேமான ஆன்சர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைக்ரோபயாலஜியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கும், அதை அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜி லேபில் நீங்கள் பிளேஸ் ஆகிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் 2004 அவங்களே தான், ஹாய் சார் கைண்ட்லி எக்ஸ்பிளைன் அபவுட் பிஹெச்டி இன் சிம்பிளர் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது? ஸோ ஆக்சுவலி பிஹெச்டி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஜித்தாக இருக்கணும். என்னப்பா சொல்கிற அப்படின்னா வந்து நீங்கள் அஜித் படத்தை அவரோட டைட்டில்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து துணிவு வேணும் பிஹெச்டி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வலிமை வேணும், அதுக்கப்புறம் வந்து விவேகம் வேணும், அப்புறம் விஸ்வாசம் வேணும் உங்கள் கைடு கிட்ட, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நேர்கொண்ட பார்வை வேணும், அதுக்கப்புறம் வேற என்ன மொத்தமாக கடைசி விடாமுயற்சி வந்து வேணும். ஏன்னா 4 to 5 வருஷம் நீங்கள் வந்து ஒரே விஷயத்த பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அஜித் படங்களோட டைட்டில்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உல்லாசமாக இருக்கலாம், அட்டகாசமாக இருக்கலாம், அமர்க்கலமாக இருக்கலாம். இல்லை சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று அடி வாங்குச்சு அப்படின்னா குட்லேருந்து பேட் அக்லியாக வந்து உங்களுக்கு மாறிடும் உங்கள் பிஹெச்டி. ஸோ இதுதான் என்னோட சிம்பிளான டெஃபினிஷன். பட் இந்த ஃபன்னி பார்ட்டை தள்ளி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம், ஒரு டாப்பிக்கை எடுத்து நீங்கள் வந்து அதில் ரிசர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். லைக் உங்களால் ஒரு 9 to 6 ஜாப் வந்து லைக் ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி போனோம், இது பண்ணோம், இது வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸாக இருக்குது, இன்னோவேட்டிவாக உங்களுக்கு நிறைய திங்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா யூ கேன் சூஸ் அ பிஹெச்டி. இல்லை அப்படின்னா நீட்டாக ஒரு ஜாபுக்கு போய் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு வேலைன்னு கிடையாது, இது வந்து ஒரு படிப்புன்னு சொல்ல முடியாது, வேலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து லைக் இப்போ லிட்டரல் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். லைக் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை நான் வந்து ஒர்க்கரா, ஏன்னா ஒர்க்கருக்கான எல்லா வேலையும் லைக் 24 hours ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி
படிக்கவும் செய்கிறேன். இப்போ புதுசு புதுசாக கற்றுக்கவும் செய்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்கரும் இல்லாமல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மிடில். நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து நிறைய 24 நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜோன் வேர் யூ எக்ஸ்ப்ளோர் லைஃப் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோட பிஹெச்டியான ஒரு ப்ராக்டிக்கலான டெஃபினிஷன். ஓகே. So next question வந்து Kavita Shri. I just completed my masters in microbiology. What can I do next? I'm not interested to do PhD. Can you suggest me a job, project or lab after masters in abroad? So actually நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் தான் இதுக்கும் வந்து வரும். ஐம் ஸோ சாரி. ஏன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டிவாக என்னால் ஒரு ப்ராஜெக்டோ ஒரு லேபோ இல்லைனா ஒரு ஜாபோ என்னால் வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் அதை பார்த்து வேணால் நீங்கள் சொல்லலாம். லைக் இந்த மாதிரி நீங்கள் அப்ராடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எந்த கண்ட்ரி அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் மாதிரி போகிறீங்க அப்படின்னா கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஹெச்ஆர் அவங்களுக்கு வந்து லிங்க்டின்ல வந்து மெசேஜ் பண்ணுறதோ இல்லை இமெயில் பண்ணுறதோ உங்களோட சிவி உங்களோட ரெஸ்யூமை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். இது போக இல்லை கம்பெனிலே சில வேகன்சிஸ் அவங்களோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ப்ராஜெக்ட் ரிசர்ச் இந்த மாதிரி லேப் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வேவாக இருக்கும். ஸோ லைக் இது வந்து நீங்களாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில். அவ்வளோதான். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து TRXNIXKX. Okay, so I'm pursuing third year biotechnology. Soon we have to do a final year project. I want some ideas related to biotechnology for MSc. Which college is best for biotechnology? I have watched your videos for my exams. It was so useful. Can you put chemi informatics video? Okay. ஸோ ஆக்சுவலி தேங்க்யூ ப்ரோ நீங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு. பட் ஆனால் நீங்கள் கேட்ட 2 கொஸ்டினுக்குமே நான் இதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கைடு உங்களுக்கு யாரை வந்து சூஸ் பண்ணுறீங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அண்ட் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அவங்க எதுக்கெலாம் அலோவ் பண்ணுவாங்கன்றதை பொறுத்து தான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் அட்வைஸ் வாட் ஐ கேன் கிவ் இஸ் அப்ளிகேஷன் பேஸ்டாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அதுக்கான வேல்யூ வந்து நிறைய வந்து இருக்கும். ஓகே. அண்ட் விச் காலேஜ் இஸ் பெஸ்ட் ஃபார் பயோடெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து லைக் NAC அப்புறம் வந்து இது இன்னொன்று என்னமோ ஒன்று இருக்குமே, இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் பேஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்த லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா காலேஜ் துனியா, சிக்ஷா இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். அதில் ரேங்கிங் என்ன போட்டிருக்காங்க, அதே மாதிரி அங்கே படித்த அலுமினி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஏன்னா நம்ம பெஸ்ட்டுன்றது நம்ம சூஸ் பண்ண முடியாது ப்ரோ தான் நினைக்கிறேன், ப்ரோவா இல்லை சிசோ. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணால் என்ன சொல்கிறது, இப்போ சில காலேஜ் வந்து நேம் வந்து பயங்கர இதுவாக இருக்கலாம். பட் ஆனால் அங்கே போனால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்காது, லைக் ஃப்ரீடமாக இருக்காது. பட் வெளியே நேம் வந்து பயங்கரமாக இருக்கும். சில காலேஜ் வந்து கொஞ்சம் நார்மலான நேமாக வந்து இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து ஃப்ரீடமாக இருப்பாங்க, நமக்கு ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இல்லை கொஞ்சம் பெரிய இன்ஸ்டியூட்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கான எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ IIT, ஐசர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா. அண்ட் லாஸ்ட் வந்து கேன் யூ புட் கெமி இன்ஃபர்மேட்டிக்ஸ் வீடியோ? ஓ நைஸ் ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன். கெமி இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிருத்விகா 28. அவங்க வந்து ப்ரொசீஜர் ஆஃப் PhD அப்ராட் ஆஃப் இன் அப்ராட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். ஸ்டைஃபன் ப்ரொவைட் பர் மந்த் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் இது நீங்கள் எந்த கண்ட்ரி அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து மாறும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ UK, USA இந்த மாதிரி கண்ட்ரிஸ், யூரோப்பு இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து டைம் ரொம்ப கம்மியாக சீக்கிரம் வந்து முடிச்சிருவாங்க. பட் ஆனால் ஸ்டைஃபன் நீங்கள் பார்க்கும்போது லைக் அங்கே ஒரு அந்த சர்வைவல் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் என்ன சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் அங்கே வந்து சர்வை பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஸ்டைஃபன் வந்து இருக்குது. அரௌண்ட் 1500 பவுண்ட்ஸ் இல்லைனா யூரோ, டாலர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுப்பாங்க, எந்த ஸ்காலர்ஷிப்ன்றதை பொறுத்து. ஓகே. இதுவே நீங்கள் இப்போ இந்த பக்கம் இப்போ டைவான், சிங்கப்பூர் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஒரு 5 to 6 years அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. பட் ஆனால் உங்களோட காஸ்ட் ஆஃப் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியும் ஸ்டைஃபண்ட் வந்து. ஸோ அதை நீங்கள் எந்த கண்ட்ரி அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து மாறும். அதில் என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்மைல் MR07. பட் மோர் வீடியோஸ் ஆன் பிளான்ட் பயோடெக்னாலஜி என்ன அப்படின்னு, ஐ மீன் மேக் மோர் வீடியோஸ்ன்னு சொல்கிறீங்களா? ஓகே.
பண்ணுறேன் ஃப்யூச்சரில். பட் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கனால நல்லா டாபிக்ஸ் கிளியர் பண்ண முடியல. வில் ட்ரை டு மேக் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்க் 018 எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு அப்ராடில் பிஹெச்டி பண்ண உங்கள் கூடவே அங்கே பண்ண என்ன ப்ரொசீஜர் ப்ரோ? ஏன் கூட ஏன் ப்ரோ பண்ணுறீங்க? நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கூட போங்க. ஓகே. ஸோ ஆனால் இப்போ நான் என்னோட ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரினா நீங்கள் வந்து டிஏஜிபி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்ளிகேஷன் இதை பற்றிலாம் நீங்கள் அப்போ செக் பண்ணல போல். ஸோ அந்த ப்ரோக்ராம் நவம்பரில் போல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் நீங்கள் இங்கே வந்துடலாம். வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கார்த்திகை கரு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்களை யூடியூப் எலக்ட்ரோஃபோரசிஸ் வீடியோவில் பார்த்தேன். ஜஸ்ட் ஃபன் கொஸ்டின், எப்படி அண்ணா மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க? ஆக்சுவலி பேசிக்காக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சரி பயாலஜி ரிலேட்டடாக மேக்ஸே இல்லாமல் எது வரும் அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜி ரிலேட்டடாக மைக்ரோபயாலஜி எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். மைக்ரோப்ஸ், இந்த பாக்டீரியா அதை பற்றி பார்க்குறதுக்குலாம். ஸோ அதனால் அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால அப்படியே படிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நவீன் ரிட்ஸ். அவர் வந்து ஆஃப்டர் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் இன் ஃபீல்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி. And brother, can I ask some questions in person chat? I just finished BSc microbiology degree, need some idea. கேளுங்க ப்ரோ, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் போகலாமா அப்படின்னா போகலாம். பட் ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பே லெவலும் ரொம்ப கம்மியாக வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ மினிமம் லெவலே வந்து எம்எஸ்சின்ற மாதிரி மாஸ்டர்ஸ் முடிச்சா தான் அதுக்கான வேல்யூன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. செலெக்ஷனும் அவங்க வந்து இப்போ வேறு யாராவது மாஸ்டர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்றப்போ நீங்கள் வந்து இந்த சிஎஸ்ஐஆர், ஐசிஎம்ஆர்லேயும் நிறைய வந்து இருக்குது. வெக்டாருக்குன்னு ஒரு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலுக்குன்னு ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து லேப் அசிஸ்டன்ஸு, லேப் அசோசியேட்ஸு, அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ், அதுலேயே கிரேட் 1, கிரேட் 2 இந்த மாதிரி நிறைய இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா முத்து01. ஸோ அவர் அண்ணா, ஐ வாண்ட் ப்ராஜெக்ட் ஐடியா ஃபார் பிஜி ஃபைனல் இயர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாரி ப்ரோ, இதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா லைக் பிஜி இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட எந்த கைடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அவங்களோட லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு பண்ணுறதுக்கு, என்ன டைம் ஃப்ரேம் இருக்குது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேசிக் ஐடியாவை நான் தான் சொல்ல முடியும். லைக் அப்ளிகேஷன் பேஸ்டாவோ இல்லைன்னா ஒரு லைக் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ரேதர் தென் ஜஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வச்சுருப்பாங்க. அந்த காம்பவுண்டோட இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸை சில பேர் வந்து அவங்களோட மினி ப்ராஜெக்டாக பிஹெச்டி பண்ண மாஸ்டர்ஸில் வந்து பண்ணுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக நாவலாக ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ஒரு பிளாஸ்டிக் டீக்ரேடிங் பாக்டீரியாவோ இல்லைன்னா வந்து ஒரு லைக் பயோஃபியூவல்ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லைக் இட் ஹேஸ் சம் வேல்யூ. ஸோ அதுதான், அது உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. என்னால் அது சஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அழகப்பன் ஆர். அவர் வந்து வாட் இஸ் த ரிசர்ச் ப்ராப்ளம் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறது வந்து அகாடமிக் ரிசர்ச். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரிசர்ச் ப்ராப்ளம்னு கிடையாது. பட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம செல்ஸில் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம இந்த ஆர்என்ஏ, டிஎன்ஏ இதை பற்றிலாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து நிறைய அன்சால்வ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளைசிங் மெக்கானிசமில் வந்து எப்படி வந்து அந்த ஸ்ப்ளைசிங் நடக்குதுன்றதுல நிறைய அன்சால்வ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதுதான் என்னோட ரிசர்ச் டாப்பிக்காக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. இது இந்த மாதிரி லைக் அகாடமிக் ரிசர்ச்சில் எல்லாமே வந்து நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து நம்ம கோவிடுக்கு வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் நிறைய பேர் டிசைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எம்ஆர்என்ஏன்னு என்ன தெரிஞ்சால் தான் நம்மளால் எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸே டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எம்ஆர்என்ஏ பற்றின ரிசர்ச் வந்து தேவை. அந்த மாதிரி வந்து ஒரு அகாடமிக் ரிசர்ச் தான் என்னோட ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம்னு கிடையாது. ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் நாலேஜ். ஓகே. So next question வந்து 007 Varun Kumar. So bro, I wish to do my MSc microbiology in Central University of Tamil Nadu. Is this suitable? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் பண்ணாங்க ப்ரோ. அவங்க
கேட்ட வரைக்கும் ரிவ்யூ வந்து நல்லா தான் குடுத்தாங்க. நல்லா இருக்கு. நெறைய ஐ மீன் ஃபெசிலிட்டீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா ரொம்ப அவுட்டர்ல இருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்ல நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பண்றதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. நெறைய லைக் டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் மலையாளி, அதுக்கப்புறம் வந்து பெங்காலிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நார்த் இந்தியன் பீப்பிள்லாம் வந்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்ப நீங்க வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு காலேஜ்ல பண்றதுக்கும், நீங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ், நெறைய பீப்பிள் வந்து மீட் பண்ணலாம். அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான் இன் மை ஒப்பீனியன். பட் எதுக்கும் நீங்க அங்க யார்கிட்ட நீங்க ஜாயின் பண்ணுங்க, இப்ப எப்படி இருக்கு அப்டின்ற அங்க இப்ப கரண்ட் ஸ்டூடண்ட்ஸ் யார்கிட்டயாவது பேசி, அதுக்கப்புறம் உங்க டிசிஷன் எடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து முகமது ஜுவாட். அவங்க வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ஸ்டடி பிஹேவியர் அனாலிசிஸ் இன் ஜீப்ரா ஃபிஷ். ஸோ ஆக்சுவலி சாரி ப்ரோ, நான் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட். எனக்கு வந்து ஜீப்ரா ஃபிஷ் பற்றி அந்தளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏதோ விஷன் எக்ஸ்டி நால்டஸ் அப்படின்ற அந்த ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்து டேனியோஸ்கோப் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து சஜஸ்ட் பண்ணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாயிரா பாஷா 46. வாட் டு யூ ஆக்சுவலி டூ இன் பிஹெச்டி? என்னடா பண்ற அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வந்து அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒர்க்கராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றனால நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் கோர்ஸ் ஒர்க்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக நான் படிச்சுட்டு இருப்பேன் எக்ஸாம்ஸுக்கு. இன்னொரு சைடு வந்து ப்ராஜெக்ட் இருக்கனால அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுலேருந்து, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒழுங்காக பண்ணுறதுலேருந்து, எக்ஸ்பெரிமெண்ட்னாலே ஒழுங்காக வராது, அதனால அதை வந்து திருப்பி பண்ணுறதுலேருந்து என்ன தப்பு நம்ம பண்ணோம் ட்ரபுள்ஸ். அதான் எனக்கு தெரிஞ்ச பிஹெச்டின்னு அதாங்க வலிமை. உங்களால் எவ்வளோ தாங்க முடியும் அப்படின்றது ஒன்று, விவேகம், எப்படி வந்து நம்ம கரெக்டாக யோசிச்சு முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது, விடாமுயற்சி, எவ்வளோ வாட்டி நம்ம பிரச்சனை வந்தாலும் ட்ரபுள் ஷூட் பண்ணுறோமா அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து திரும்பி வந்து பண்ணிருப்போம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆக்சுவலி டூ இன் பிஹெச்டி. ஓகே. நாட் ஓன்லி மீ, நீங்கள் எந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட் கேட்டாலும் அவங்க வந்து இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா லைக் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் 5 to 6 years ஆர் 3 to 4 years. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சஞ்சய் சே. அவங்க வந்து ஐம் கோயிங் டு டூ பிஹெச்டி இன் அக்ரிகல்ச்சர், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் ஃபுட். இது அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து இதில் எது பண்ணலான்னு கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதான் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. லைக் கம்பேரிட்டிவ் ஜாப் ஸ்கோப்ஸ் பற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பயோடெக்னாலஜி இஸ் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் லைக் உங்களுக்கு இன்னும் நிறைய லைக் மாலிகுலர் பயாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஜாப்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேட் வேவாக வந்து இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து தான். ஸோ அது பொறுத்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் போகிறீங்களா, இல்லை என்விரான்மெண்டல் சயின்ஸ் போகிறீங்களா, இல்லை ஃபுட்டு போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிப்ராஸ் 2004. ஹவு டு பர்சியூ பிஹெச்டி இன் அப்ராட் ஆஃப்டர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி சார்? ஸோ என்ன மாதிரியே தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லைக் ஆக்சுவலி ஃபைனல் இயரில் இருக்கும்போது, எம்எஸ்சி ஃபைனல் இயரில் இருக்கும்போது உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸா, இல்லை ட்ரக் டெவலப்மெண்ட்டா, இல்லைன்னா மைக்காலஜியா, இல்லைன்னா இந்த மாதிரி என்ன ஃபீல்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றத வந்து ட்ரக் டெவலப்மெண்ட்டா இதை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு, அது ரிலேட்டடாக இருக்கிற உங்களோட லைக் எந்த கண்ட்ரி நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, இப்போ சிங்கப்பூரோ, இல்லைன்னா யூஎஸ்ஏவோ, இல்லைன்னா ஜெர்மனியா, இல்லைன்னா கனடாவா அப்படின்றத சூஸ் பண்ணி அங்கே இருக்க டாப் இன்ஸ்டியூட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை வந்து செக் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் நமக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனை வாங்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிஹெச்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏபல் கார்த்திக் 2001. I have completed MSc microbiology, passed out this year. I am looking for a job, brother, QC இன் ஃபார்மா ஆர் ஃபுட். ஓகே. ஸோ நல்ல ஆப்ஷன் தான் ப்ரோ. அது வந்து அதை நீங்கள் வந்து பயோடெக்னிக்கா, அப்புறம் வந்து ஹெல்த் பயோடெக், அதுக்கப்புறம் வந்து இண்டீட், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று நம்ம ஒன்று இருக்குமே வேகன்சி எடு, இந்த மாதிரி இந்த வெப்சைட்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ஃபுட் சயின்ஸ் ஃபார்மா கம்பெனிஸில் வந்து ஓப்பனிங் இருந்துச்சுன்னா போடுவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அஃபிஷியல் வெப்சைட்டு, ஸோ இந்த FCI, இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வந்து அதுக்கும் வந்து நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆல் தி பெஸ்ட். Question வந்து stars 51. How to pursue PhD in abroad or in high level institutes like IASC? Please tell us.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதே தான் உங்களுக்கும். என்ன அப்புட்ன்னா, இப்போ நீங்க அப்ராட்ல அப்ளை பண்றீங்க அப்புட்ன்னா, லைக் உங்களோட அ லைக் சிவி, எஸ்ஓபி, எல்ஓஆர் இதுதான் வந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு நெறைய ஸ்கில் டெவலப் நெறைய கோர்ஸ் வந்து நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னோட பெர்சன்டேஜ் வந்து பெட்டரா இருக்கு அப்புட்ன்றதும், நீங்க நல்ல ஒரு எஸ்ஓபி எழுதியிருக்கீங்க. எஸ்ஓபினா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்ப்பஸ். அத பத்தி டீட்டெயிலா நான் வீடியோ போட்டிருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி அதுதான் அப்ராட் பிஹெச்டிக்கான விஷயம். ஐஏஎஸ்சி இந்த மாரி நீங்க போம்போது, அதேதான் உங்களோட மார்க் பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்புறம் ஏதாவது நேஷனல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கேட்டோ இல்லன்னா நெட்டோ. அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்டர்வியூல வந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட் ரிலேட்டடா அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்புட்ன்னா, அதுக்கு ரிலேட்டடா நீங்க ஹோம் ஒர்க் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஸ்டெம் செல் ரிலேட்டடா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, பேசிக்ஸ்ல இருந்து அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற முதற்கொண்டு நீங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு அப்புட்ன்றத முன்னாடியே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்க வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க. அத ஜஸ்ட் செக் பண்ணி நீங்க வந்து ஒரு 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 ஐடியா வந்து வச்சுக்கணும். ஓகே. இதான் பேசிக் பிரிப்பரேஷன் டிப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குட்டி 73 ஷேர் டீட்டெயில்ஸ் அபவுட் அப்ராட் அண்ட் இந்தியா ஜாப் அண்ட் எக்ஸாம்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் பிஎஸ்சி எம்எல்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு எம்எல்டி பத்தி அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் கிடையாது. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் லேப்ஸ்ல வந்து எம்எல்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எடுக்குறாங்க. பட் ஆனா நீங்க பிஎஸ்சி விட லைக் எம்எஸ்சி இல்லன்னா பிஜி டிப்ளமோ இன் எம்எல்டி வந்து பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகும். அண்ட் அதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாரதி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணும்போது, அங்க ஒரு டிஎம்எல்டி முடிச்ச சீனியர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு வந்து ஸ்கில் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ லைக் ஈஸியா அத வந்து டக்குன்னு பண்ணாரு. அதே மாரி அவருக்கு பேவும் கொஞ்சம் அதிகமா குடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட எம்எல்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து லேப் டெக்னீஷியனா வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாரி லைக் போய் கத்துக்கிட்டீங்க அப்புட்ன்னா பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்ராட்ன்னு பார்க்கும்போது லைக் ஏஎஸ்சிபி, ஹெச்சிபிசி அண்ட் எய்ம்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து யுஎஸ்ஏ, யுகே இங்க வந்து அக்செப்ட் பண்றாங்களாம். ஸோ அத வந்து நீங்க ட்ரை பண்ணி அப்ராட்ல இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அது நீங்க பத்தி இன்னும் சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு அத பத்தின டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ பெட்டர் ஒரு எம்எல்டி சீனியர் கிட்ட யார்ட்டயாவது ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வார் எக்ஸ்ஹெச்எஸ். ஸோ அண்ணா சஜஸ்ட் சம் குவாலிட்டி இன்டர்ன்ஷிப் டு டூ வைல் பர்சூயிங் மாஸ்டர்ஸ் டிகிரி. ஸோ ஆக்சுவலி நல்ல கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன மாதிரி உங்களோட கரியர் சூஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ரிசர்ச் சைடு போறீங்க அப்படின்னா ஐஏஎஸ்சி, அப்புறம் ஐசர், அப்புறம் சிசிஎம்பி இந்த மாதிரி லைக் இந்தியாவில் டாப் இன்ஸ்டியூட்ல இருக்குது. அங்கே இருக்க ரிசர்ச் லேபரட்டரிஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஸ்காலர்ஷிப்ஸே வந்து இருக்கு. ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு வந்து மந்த்லி 8,000 இல்லை 10,000 கிட்ட வந்து பே பண்ணி உங்களை வந்து அங்க கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்க இண்டஸ்ட்ரி சைடு போகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ படிக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் போய் பெய்டா இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்க அந்த ஒரு 3 months 4 months நீங்க போயிட்டு நீங்க ஏதாவது கத்துக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் லைக் பயோகான் இல்லைன்னா டாக்டர் ரெட்டிஸ் இல்லைன்னா தெர்மோஃபிஷர் இந்த மாதிரி நீங்க இந்த ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் ஒரு 3 to 4 months நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இதுவே நீங்க கிளினிக்கல் சைடு போகணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம பெரிய இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பண்ணிக்கலாம். லாஸ்ட் இன்டர்நேஷனல் நீங்க இன்டர்ன்ஷிப் மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க ஆம்ஜன் ஸ்காலர்ஷிப்போ இல்லைன்னா டைவான் போறீங்க அப்படின்னா டீப் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டினும் அவங்களே தான். வார் எக்ஸ்ஹெச் ஹாய் அண்ணா, do taking applied microbiology in master's degree will affect us while searching job. ஸோ ஆக்சுவலி அது அப்படிலாம் கிடையாது. லைக் அப்ளைட் மைக்ரோபயாலஜிக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. நல்ல ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் நீங்க ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் இந்த மாதிரி லைக் பயோடெக் கம்பெனிஸ்ல வந்து அப்ளைட் மைக்ரோபயாலஜி தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணவே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளைடு மைக்ரோபயாலஜி நீங்க எங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது பொறுத்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதனால உங்க ஜாப் ஸ்கோப் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தினகரன் அஃபிஷியல் யூஜி மைக்ரோபயாலஜி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ முன்னாடியே சொன்னது தான் ப்ரோ. நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ரிசர்ச் சைடு போகலாம். இன்னைக்கு ஜேஆர்எஃப்ஓ பிஹெச்டியோ பண்ணி இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டாக போய் ப்ளேஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா லேப் டெக்னீஷியனா இல்லைன்னா லைக் லேப் அசிஸ்டன்ட், லேப் அசோசியேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைக் லேபரட்டரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கிளினிக்கல் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சைடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அனலிஸ்ட், மைக்ரோபயாலஜி இதுக்கே ஃபுட் மைக்ரோபயாலஜிஸ்ட்னே இதுக்கு வந்து லைக் பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஐடி சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் கோடிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து போகலாம். இல்லைன்னா டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லெக்சரர்ஸ்க்கு வந்து லெக்சரர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த ஜாப் வந்து இருக்கும். யூஜி மைக்ரோபயாலஜிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். கம்மி இன் த சென்ஸ் நீங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறது, பிஜி தான் உங்கள் பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ யூஜி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதுதான் நீங்கள் பிஜி பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சண்முக பிரியா 2893 அப்ராடில் லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் ஜாபுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரியில் இருக்கிற டாப் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸோ இல்லைன்னா எந்த பயோடெக் கம்பெனிஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அங்கே இருக்க நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தாலே யார் ஹெச்ஆர், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஒர்க் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியும். அதில் இருக்கிற சீனியர் மோஸ்ட் பர்சனுக்கு உங்களோட மெயில், உங்களோட எஸ்ஓபியை வந்து நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா, சரி உங்களோட சிவி, உங்களோட எஸ்ஓபியை வந்து நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஜாப் வேகன்சிஸ் ஓப்பனில் இருக்கா அது வந்து அவங்களே வெப்சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டு பி ஃப்ராங்க், லைஃப் சயின்ஸ் வந்து நம்ம இந்தியாவை விட அப்ராடில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. பட் அதுதான் அது வந்து காம்படிஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நீங்கள் எவ்வளோ வந்து உங்கள் சிவியை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற பொறுத்து கிடைக்கிற ப்ராபிலிட்டி வந்து இருக்குது. ஓகே, ஆல் த பெஸ்ட். Next question வந்து இட்ஸ் Shubha Official 31. Can you say sir what would you choose for your PG, either bioinformatics or biotechnology? ஸோ ஆக்சுவலி நான் மைக்ரோபயாலஜியில் பிஜி பண்ணேன். பட் ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா நான் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, ஸ்கோப்பும் ஜாப் ஸ்கோப்பும் சரி, பேவும் வந்து பயங்கரமாக வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது அவ்வளோ லைக் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. இப்போ ஒரு என்ஜிஎஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னாலோ இல்லைன்னா லைக் இந்த மாதிரி லைக் இப்போ நீங்கள் பயாலஜியும் கம்ப்யூட்டரும் எப்போ அந்த ரெண்டு ஸ்கில்லுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபார் ஷுர் அதுக்கு வந்து நிறைய டிமாண்டும் இருக்குது, ஸ்கோப்பும் இருக்குது, பேவும் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம வெட் லேப் சைடு வந்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தான். அதே ரொம்ப குறைச்சலாம் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இப்போ எல்லாமே ஏஐ ட்ரிவனாக இருக்கனால நமக்கு வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு நிறைய லைக் பிக் ஃபியூச்சர் வந்து இருக்குது. இப்போ இருக்குது. ஓகே, அதுக்கான டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அபு அபி 02. How to become researcher in ICMR and CSIR Research Institute? ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடி இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ரிசர்ச்சராக ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு 2 to 3 months. நீங்கள் அடுத்து வந்து ரிசர்ச்சர் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த ஸ்டூடெண்ட் வந்தாங்கல்ல, நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க, இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸோ இல்லை பேச்சுலர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அங்கே போய் ட்ரைனிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டர். அது போக வந்து லைக் நல்ல லைக் மார்க் குவாலிஃபிகேஷன் வேணும். அப்புறம் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது நெட் எக்ஸாமோ இல்லை கேட் எக்ஸாமோ இல்லைன்னா லைக் ஐசிஎம்ஆர் ஜேஆர்எஃப்னே ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிளியர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம ரிசர்ச்சராக வந்து ப்ளேஸ் ஆகலாம். அது போக அந்த வெப்சைட்ஸை வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஐசிஎம்ஆர்லேயே நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம செக் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அல்ட்ருயிஸ்டிக் நார்சிசிஸ்ட். ஸோ அவர் நம்ம தெரிஞ்சவர் தான், நம்ம நண்பர் தான். வணக்கம் தலைவா. கிடச்சிச்சா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னா அவர் நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. என்னோட நிலைமையை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது, கிடைக்காத மாதிரி இருக்குது, நம்புகிற மாதிரி இருக்குது, நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து விடாமுயற்சி. அது விஸ்வரூப வெட்டி ஆகுதா இல்லைன்னா ஃப்ளாப் ஆகுதான்றது ஓகே பாப்போம் தலைவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் நிதிஷ். ப்ரோ, ஐ கம்ப்ளீட்டட் மை டிப்ளமோ அக்ரி. இப்போது பிஎஸ்சி எம்பி படிக்கிறேன். எம்பினா மைக்ரோபயாலஜின்னு நினைக்கிறேன்.
அக்ரி எம்பி இப்போ மைக்ரோபயாலஜி படிக்கணும், பட் ஐகாரில் எலிஜிபிள் இல்லை, என்ன பண்ணுறது? ஆக்சுவலி எஸ் ப்ரோ. ஸோ நீங்கள் ஐகாருக்கு வந்து 10th 12th யூஜி அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து டிஎன்ஏயு வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஸோ டிஎன்ஏயு எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் லைக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்ரீசா 37. ஸோ வாட் கேன் ஐ டூ ஆஃப்டர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி? கிவ் சம் ஐடியா அபவுட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஸோ நான் முன்னாடி சொன்ன ஆன்சர்ஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ரிசர்ச் சைடு போகிறீங்களா, இல்லாட்டினா வந்து என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு இருக்குன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ரிசர்ச் சைடு அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஆர்எஃப், பிஹெச்டி இந்த மாதிரி வந்து போகலாம். இல்லை அப்படின்னா இல்லை உங்களுக்கு லைக் எதாவது ஜாபில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா பயோடெக் கம்பெனிஸில் வந்து ரிசர்ச் குவாலிட்டி அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சயின்டிஸ்ட் பொசிஷனும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா கிளினிக்கல் சைடில் வந்து லேப் டெக்னீஷியன், லேப் அசோசியேட் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் அப்ராடில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுதான் எந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஜெர்மனியா, டைவானா, யூஎஸ்ஏவா, யூகேவா, அதை டிசைட் பண்ணிட்டு அதில் என்னென்ன லைக் டாப் கம்பெனிஸ் இருக்குது, இல்லைன்னா எந்த நீங்கள் இப்போ ரிசர்ச் சைடு போகிறீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கே இருக்க ஹெச்ஆருக்கோ ப்ரொஃபஸருக்கோ மெயில் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட்ஸ் த பேசிக் டெம்ப்ளேட். அது நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஐ எம் யோகஸ்ரீ சேம். ஸோ அப்ராட் ஸ்டடீஸ் ப்ளீஸ் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்கள் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணுங்கள், கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள், அதில் இருக்க இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் அதில் இருக்க ப்ரொஃபஸர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எழுதுங்க, செலக்ட் ஆகுங்க. அவ்வளோதான். சொல்கிறது சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் அது ரொம்ப கஷ்டமான டாபிக். காம்ப்ளிகேட்டடான ஒரு வே, ரொம்ப பொறுமையை வந்து சோதிக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நிரஞ்ச் கோஷல். ஸோ அவங்க வந்து ஹாய்னா, கரண்ட்லி ஐ எம் டூயிங் மை பிஹெச்டி ஆன் பயோ எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் மீ நியூ இனோவேட்டிவ் ஐடியாஸ். ஆக்சுவலி நான் என்னோட ஃபீல்ட்லேயே எனக்கு இனோவேட்டிவ் ஐடியாஸ் யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு பயோ எனர்ஜி பற்றி அந்தளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்ளிகேஷன் பேஸ்டாக இப்போ வந்து இருந்தால் அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஐடியா. லைக் இப்போ அந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து பயோ எனர்ஜி சிந்தசிஸ் பண்ணுறதோ, இல்லைன்னா இப்போ ஏதாவது நியூ டெக்னாலஜி, இப்போ கிறிஸ்பர் கேஸ்9 வச்சு லைக் அதை வந்து எடிட்டட் பாக்டீரியாவோ இல்லைன்னா ஃபங்கை வச்சு நம்ம வந்து பயோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி பயோ ஃபியூவல்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ என்னை விட பெட்டராக உங்களுக்கு வந்து பயோ எனர்ஜியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சாரி, என்னால் பெஸ்ட்டாக அதுக்கு என்ன ஐடியா கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தே கால் மீ வெங்கட். அவர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் பிளானிங் டு டூ மை மாஸ்டர்ஸ் டிகிரி இன் டைவான் இன் த ஃபீல்ட் ஆஃப் செமிகண்டக்டர். குட் சாய்ஸ் ப்ரோ. ஏன்னா இங்கே டைவானில் லைக் செமிகண்டக்டர்ஸ் தான் அது ஹப் மாதிரி. ஸோ நிறைய பெரிய பெரிய கம்பெனி, டிஎஸ்எம்சி, அதுக்கப்புறம் வந்து மீடியாடெக், இங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேஷ்னல் டைவான் யூனிவர்சிட்டி, என்டியூ, அதுக்கப்புறம் என்டிஹெச்யூ, நேஷ்னல் சிங்ஹுவா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நேஷ்னல் சியா டங் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து இங்கே லைக் லீடிங் யூனிவர்சிட்டிஸ். இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மணிமாறன் 008. விச் டைப் ஆஃப் மைக்ரோபயாலஜி ரிசர்ச் இஸ் ஒர்த் அண்ட் ஹை இம்பேக்ட் ஆஃப்டர் 5 years? அப்படி இருந்தால் நான் என்ன சொல்கிறது, ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணணுமா? ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைக் ஒரு கவனம் ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் அதுதான் அடுத்த எமர்ஜிங் ஒரு பேண்டமிக் த்ரெட்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடான மைக்ரோபயாலஜி ரிசர்ச்சஸ்க்கு வந்து ஒரு ஹை இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எம் ஹேமா 16. அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இஸ் குட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃப்ராங்காக எனக்கு சொல்கிறது என்ன ஆன்சர்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து ஐடி மேனேஜ்மெண்ட்ஸுக்கு நிறைய இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் வந்து நிறைய கேம்பஸ் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஐ மீன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் லைஃப் சயின்ஸுக்கு, அதுவும் முக்கியமாக மைக்ரோபயாலஜிக்கு அந்தளவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் நான் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் படிக்கும்போது, என்னோட பேட்சுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒரு அதாவது ஃபேக்கல்டிஸ் மூலியமாக, ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்து லைக் போயிருக்காங்க. பட் ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அந்த மாதிரி பிளேஸ் ஆகிலாம் இங்கே மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டாக நான் பார்க்கல. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர், இப்போ யாராவது அங்கே படிக்கிறவங்க கிட்ட நீங்கள் விசாரித்து கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, வந்து எம் ஹேமா 16. அவங்க வந்து ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவரால் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ரீல் இருக்கும்.
ஸோ அந்த ரீலில் வந்து நான் என்னோட பியூ லைஃப் மெமரிஸை பற்றி நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. ஸோ பியூ கேம்பஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை கோல்டன் பீரியட். செம்ம ஜாலியாக தான் இருக்கும். லைக் ஃபுல் ஃப்ரீடம் வந்து இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். யாரும் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. லைக் ஃபுல்லாக நைட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சுற்றலாம். அந்த யூனிவர்சிட்டியே ஒரு காடுக்குள்ளே தான் இருக்கும். வெளில பீச் இருக்கும். அது ஒரு வாழ்க்கைங்க. அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் ஐ வில் ரெக்கமெண்ட் பியூ ஃபார் ஹேவிங் அ குட் லைக் அதுமாரி நிறைய நம்ம கற்றுக்கலாம். லைக் புது புது பீப்புள் வந்து பார்ப்போம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நீங்கள் அந்த ரீலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஜோ பாப்பா 630 வை கேலிப்ரேட் பிஃபோர் அண்ட் ஆஸ்பிரண்ட் சாம்பிள் இஸ் அ மஸ்ட்? எஸ், இட்ஸ் மஸ்ட். ஏன்னா நம்ம அப்போ தானே வால்யூம் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். இல்லைன்னா லைக் ஆஸ்பிரேட் பண்ணும்போது தப்பான வால்யூம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒழுங்காக கேலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சந்தோஷ் எஸ் ப்ரோ, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் RMIT யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா ஓகேவா ப்ரோ? ஓகே தான் ப்ரோ, நல்ல யூனிவர்சிட்டி தான். ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான். ஸோ கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போங்க. இட்ஸ் குட். ஸோ டாப் 250 யூனிவர்சிட்டிஸ்குள்ளே அது வருதுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. அண்ட் டியூஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது இருந்தால் அது ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் அ குட் ஆப்ஷன் தான். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். நான் பெரிய கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் டவுட் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நம்புறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு Q&A செஷனில் மீட் பண்ணலாம். எல்லோரும் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். See you.